ஹலோ ஆல் மலையாளம் பிக் பாஸ் அப்டேட்டுக்கு போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். பிக் பாஸில் 59வது நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே ஃபேமிலி வீக் வந்துடுச்சு. இந்த வாரம் பிக் பாஸில் ஃபேமிலி வீக் நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக ஃபேமிலி வீக் நடக்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். இவ்வளோ நாளாக பண்ண விஷயங்களுக்கான ரிசல்ட்லாம் வந்து இந்த ஃபேமிலி வீக்கில் தான் வரும். ஆனால் இந்த பிக் பாஸ் மலையாளத்தில் என்னென்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது, டெய்லி நிறைய சண்டைகள்லாம் நடக்குது. இருந்தாலும் இப்போது ஒரு ஃபேமிலி வரத்துக்காக வெயிட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த சீசனில். ஸோ ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆதிலா நூரா ஃபேமிலியிலேருந்து யாராவது வருவாங்களா, அது மட்டும்தான் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. மற்றபடி ஜிசேல், ஆரியன் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியும் இவங்களுடைய கண்டென்ட்லாம் வந்து சும்மா ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனுமோல் கிட்ட வந்து ஆரியனோட ஃபேமிலி வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஜிசேலோட அம்மா வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்டில் மோகன்லால் வந்து நூரா கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அதில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டாக நினச்சா அப்படிலாம் கிடையாது, சும்மா அந்த ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருந்தது. அதுக்கு வந்து நூரா சொன்ன ஆன்சர் வந்து ப்ரமோலே போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்கிட்டேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ அதோட முடிஞ்சிச்சு, அது வந்து பெருசாகவும் வெடிக்கல அந்த விஷயம். சரி, இப்போ இந்த வாரம் ஃபேமிலி வீக்கில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வாரம் ஃபேமிலி வீக்கில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அனீஷ் அண்ட் ஷானவாஸோட ஃபேமிலி தான் வந்தாங்க. இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஃபேமிலியெலாம் வரும்போது முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க இன்றைக்கி யாரோட ஃபேமிலியெலாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி வரும்போது இப்போ அனீஷோடையும் ஷானவாஸோடையும் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அனீஷையும் ஷானவாஸையும் வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க பிக் பாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுடைய ஃபேமிலியை மீட் பண்ண முடியும். இல்லைனா இப்போ அந்த டாஸ்க் வந்து ரொம்ப நேரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஃபேமிலிக்கும் வந்து உங்களை மீட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க டாஸ்க் பண்ணுறதை வந்து லிவிங் ரூம்லேருந்து பார்க்கலாம் கண்டஸ்டன்ஸ்க்கு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அனீஷ் அண்ட் ஷானவாஸ் ஃபேமிலி வந்திருந்தாங்க. இதில் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு பவர் இருந்தது நூராக்கு, இம்யூனிட்டி பவர். இதில் வந்து நூராக்கு கிடச்சிருந்த பாஸில் அவங்களுடைய ஃபேமிலி வந்தால் ஒரு வாரம் ஸ்டே பண்ணலாம். ஸோ நூரா வந்து இந்த பவர் எனக்கு தேவையில்லை, எப்படி என்னோடய ஃபேமிலியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, ஸோ இந்த பவர் வேணால் வேறு யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பின்னிக்கு கொடுத்துருந்தாங்க. பின்னியோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க ஃபஸ்ட் டேயில். ஸோ பின்னியோட ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 டேஸோ இல்லை 3 டேஸோ ஸ்டே பண்ணாங்க. இன்றைக்கி லைவ் எபிசோடில் வந்து பின்னியோட ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ முதல்ல ஒரு கண்டஸ்டண்டோட ஃபேமிலி வந்து ஒரு 2-3 நாள் தங்கியிருக்காங்க. இது ஒரு பொது விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டேலாம் யாரோட ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்கன்னா அக்பரோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அக்பரோட ஒய்ஃப் அண்டு அவங்களோட அம்மா வந்திருந்தாங்க. அனுமோலோட அக்கா அண்டு அம்மா வந்திருந்தாங்க. ஜிசேலோட அம்மா வந்திருந்தாங்க. ஸோ ஜிசேலோட அம்மா வரும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுனாங்க எக்ஸப்ட் ஆரியன். ஸோ ஆரியனை வந்து கண்டுக்கல. ஜிசேலோட அம்மா வந்து சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணும், நீ வந்து எப்போவுமே கிச்சன்லேயே இருக்காத, கிச்சனில் வந்து வெளியே வா. ஸோ இந்த மாதிரி ஆரியன்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோ, ஏன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தூங்குறீங்க, செப்பரேட் பெட் இருக்குல்ல, அப்படி தூங்க வேண்டியதானு சொல்லிட்டு ஜிசேலை வந்து கொஞ்சம் ப்ளே வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி மீதி எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுனாங்க. நம்ம நினச்சோம் அனுமோல்கிட்டலாம் வந்து ஏதாவது பேசுவாங்க, நீ ஏன் அப்படி சொன்ன அந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா, பெட்ஷீட் மேட்டர், அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கல. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா தான் பேசுனாங்க. ஆதிலா நூரா ஃபேமிலியிலேருந்து யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. யார் வந்தாங்கன்னா ஆதிலாவுடைய நூராவுடைய ஃப்ரெண்டான ஜாஸ்மின் அண்டு தியாசனா, இவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த தியாசனா மட்டும் எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆரியன்கிட்ட வந்து நீ வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணு அப்படி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி தான் பேசினாங்க. நெக்ஸ்ட்டு ஆரியனோட அம்மாவும் தம்பி இல்லை அண்ணன் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்த உடனே அனுமோலை தான் ஹக் பண்ணாங்க. என்னடா இது எல்லாமே உல்ட்டாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆதிலா நூரா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் 2 பேர் என்னோட பொண்ணுங்க, நான் உங்களை வந்து அடாப்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேர் என்னோடய வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், என்னோடய பொண்ணுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க ஆதிலாவும் நூறாவையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் ஆரியனோட அம்மா வந்து எல்லாருமே நல்லா விளையாடுங்க, சண்டை போடாதீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேஷுவலாக தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் பூகம்பம் வெடிக்கலை இந்த ஃபேமிலி வாரத்தில். எல்லாமே வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ தமிழ் பிக் பாஸ்லலாம் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கேட்குறதுக்காகவே வந்து வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்து லைவே வந்து பற்றிக்கிட்டு போவோம். ஆனால் மலையாளத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. யூஷுவலான எபிசோட் மாதிரி தான் இருந்தது. லைவாக இருந்தாலும் சரி, நார்மல் எபிசோடாக இருந்தாலும் சரி. ஆரியனோட அம்மாவும் ஜிசேலோட அம்மாவும் சேம் டே தான் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து பெருசாக சண்டைகள்லாம் பெருசாக இல்லை, எந்த சண்டையுமே கிடையாது, கேஷுவலாக பேசினாங்க. கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலிலாம் வரும்போது ஆதிலா நூராலாம் வந்து பெருசாக ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் தனியாக பேசும்போது
நம்மளுக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. அதனால நம்ம வீட்டிலேருந்து யாரும் வரலாம் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேராவது ஏதாவது கண்டென்ட் பண்ணுவாங்க இல்லை ட்ராமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ணல. பிக் பாஸ்க்கு எந்த ஹோப்புமே கிடையாது. இவ்வளோ சீக்கிரமாக ஃபேமிலி வீக் வச்சு எந்த ஒரு யூஸும் கிடையாத மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஆரியன் போயிட்டு அனுவோட அக்கா கிட்டே அம்மா கிட்டே வந்து அனு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, அவ்வளோதான். மற்றபடி வந்து அனு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எபிசோடில் என்ன பார்க்குறோம், இவங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியலையே அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் அங்கே கடைசி ஒரு 3 நாளாக வந்து இந்த ஃபேமிலி வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போட்டு ரொம்ப போர் அடிச்சுன்னு இருந்தது. எனவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.